2 வருஷமா எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த நிக்கிலுக்கு என்னாச்சு? தனக்கு கால் பண்ணி பஸ் ஏற்றி விட சொன்ன சஞ்சுவையும் அந்த அண்ணாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த கதை. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது அன்டோல்ட் வாய்ஸஸ். நான் உங்கள் யுவர்ஸ் லோன்லி, உங்கள் தனிமையின் தேடலுக்கான குரல். 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் சிம்பானாவையும் சஞ்சீவையும் பார்க்க போகிறேன். என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. அது 2018 அக்டோபர் 4ஆம் தேதி, எங்கள் காலேஜோட ஃபர்ஸ்ட் டே இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ். அது வரைக்கும் என்னோடய கிளாஸ் அளவுக்கு தெரிஞ்ச இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை ஒட்டுமொத்த காலேஜுக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான், அதுவும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான்னு எல்லாருக்கும் நான் தெரிய வச்ச நாள். அப்போது என்னோடய பெரிய போதையே இந்த கைத்தட்டல்கள் தான். இப்போ நினச்சா கூட எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும், அந்த மாதிரி சத்தம். அன்னைக்கு நைட் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே பசங்க ரூமில் ஸ்டே பண்ணலான்னு காலேஜ் கேட்டை தாண்டறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என் ஃப்ரெண்டு பேக்கரியோட குரல்,